75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் முப்படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, என்ன மாதிரியான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது? மேலும் அந்த பகுதியில் ஏதேனும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரவீனா. இந்திய நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு ஒத்திகையானது தற்பொழுது சென்னை மெரினா காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தின விழாவானது காந்தி சிலை அருகே நடைபெறும். ஆனால் கடந்த 2வது ஆண்டாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக இந்த விழாவானது நடைபெறக்கூடிய இடமானது 2வது வருடமாக இந்த இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி 75வது குடியரசு தின விழாவானது வருகிற 26ஆம் தேதி நாடெங்கிலும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தில் குடியரசு தின விழாவில் அன்றைய தினம் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனை முன்னிட்டு 19ஆம் தேதியான இன்றும் 22ஆம் தேதி திங்கட்கிழமையும் 24ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய தேதிகளில் மெரினா கடற்கரையில் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகையானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் விழா மேடைக்கு வருமாறும், அதனைத் தொடர்ந்து ஆளுநர் வருமாதிரியும், அதனைத் தொடர்ந்து அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறும் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் பல்வேறு ஒத்திகை அணிவகுப்பை பொறுத்தவரை காவல்துறையினர், விமானப்படை, கப்பல் படை, ராணுவ படை, பள்ளி மாணவர்கள், NSSC, NCC உள்ளிட்ட பல அணிவகுப்புகளும் இங்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பள்ளி மாணவ மாணவியர்கள், கல்லூரி மாணவர்கள் என இவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது.